இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களுக்கு விருந்து படைக்கின்ற போது கூட கைமாறு கருதாமல் எதிர்பார்க்காமல் விருந்து கொடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு புதிய துணிக்கடை, அந்த கடைக்கு ஒரு பாட்டி பழைய சேலை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த கடைக்காரரிடம் செல்கிறார். அந்த கடையில பழைய துணியை வாங்குவதில்லை. ஆனால் இந்த பாட்டி ஒரு சேலையை கொடுத்து 100 ரூபாய் கேட்கிறார். அந்த கடைக்காரர் 100 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய் கொடுக்கின்றார். ஆனால் அந்த அளவிற்கு அந்த சேலை மதிப்பு பெறாது என்று பணத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டார். அந்த கடையில் வேலை செய்த பையன் முதலாளியிடம் கேட்டார், ஐயா, நம்ம கடையில பழைய துணி வாங்குவதில்லையே, அதுவும் 100 ரூபா கூட பெற முடியாத அந்த சேலையை நீங்க 300 ரூபா கொடுத்து வாங்கினீங்களே என்று கேட்டதற்கு அந்த கடைக்காரர் கூறினாராம், தம்பி, நீ அந்த பாட்டி எடுத்து வந்த சேலையை பார்த்தாய், நானோ அந்த பாட்டியினுடைய வறுமையை பார்க்கின்றேன், அந்த பாட்டியினுடைய கஷ்டத்தை பார்க்கிறேன், ஆகையால் தான் நான் உதவி செய்தேன் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாளினுடைய நற்செய்தியில கூறுகிறார், ஊனமுற்றோர்களையும் கால் ஊனமுற்றோர்களையும் பார்வையற்றோரையும், அதாவது ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ விருந்து படைப்பது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறுகிறார். உடைய சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகளுக்கு கொடுத்தால் அவர்கள் மீண்டும் உமக்கு கொடுப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வறுமையிலும் கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் வாழக்கூடிய நபர்களுக்கு நீ உதவி செய்வதே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியின் வழியாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மொய் வைக்கக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது? வறியோரும் ஏழ்மையில் வாழக்கூடிய நபர்களுடைய இல்லத்திலும் திருமண காரியங்கள் நடக்கின்ற போது வசதி படைத்தவர்கள் அந்த ஏழை எளிய வறிய அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, கடன் பற்றக்கூடாது என்பதற்காக அவர்கள் சாப்பிட்ட பிறகு அந்த மொய் வைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது. அப்போதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த இலைக்கு அடியில பணம் வைத்து விட்டு வருவார்களாம். பிரியமான சகோதர சோலே, அப்படியே நாளடைவில் வட்டியில்லா கடனாக இன்றைய சூழ்நிலையில் மாறிவிட்டது. இன்று ஒருவேளை மொய் வைத்து வைக்கவில்லை என்றாலும் அதை மைக் போட்டு அனௌன்ஸ் பண்ணி, இன்னார் வீட்டில் இந்த காரியத்தில் நான் இவ்வளோ மொய் வச்சேன், இன்னும் வரல, உடனடியாக வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கிராமங்களில் ஒரு சில பகுதியில் இன்றும் மொய் என்பது ஒரு கடமையாகவும் திருப்பி வைக்கவில்லை என்றால் பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. ஏழை எளியவர்களை அல்லது அந்த குடும்பத்தாரை உயர்த்தி விட வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மொய் இன்றைக்கு இந்த மொய் வசூல் பண்ணுவதற்காகவே மொய் விருந்து என்றும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லி பணத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டு, அப்போதுதான் உனக்கு கைமாறு கிடைக்கும். அது எப்போது? நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உனக்கு
கைமாறு கிடைக்கும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரே, அதைத்தான் சின்னன் சிறியோருக்கு செய்தலாம் எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் இதற்கு எதிர்மறையாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விருந்து படைக்கின்ற போது நமக்கு தெரிந்தவர், அறிந்தவர், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நம்மை விட இன்னும் வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பதவி உள்ளவர்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரே, எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பணக்காரருடைய இல்ல திருமண விழாவிற்கு சென்றிருந்தேன். அங்கு பணக்காரர்களும் வந்திருந்தார்கள். அதே நேரம் அங்கு இன்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வறியோரும் ஊனமுற்றோரும் சிறப்பான விதத்தில் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், கால் ஊனமுற்றோர்கள், கை ஊனமுற்றோர்கள், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமான இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒரு பக்கம் அவர் அழைத்து வந்திருந்தார். ஒரே பந்தியில் அவர்களும் உண்டார்கள், வசதி படைத்தவர்களும் உண்டார்கள். பிரியமான சகோதர சூழலே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா? நடக்கணும் என்பதை ஆண்டவர் என்று வலியுறுத்துகிறார். எதை செய்தாலும் பிரதிபலன் பாராமல் தேவையுள்ளவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவோம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த பழக்கத்தை பிரதிபலன் பாராமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து, ஏதோ கண்டிப்பாக நேர்மையாளர்கள் உயிர் தள்ளும் போது எங்களுக்காக அவர்களும் பரிந்து பேசுவார்கள். கிருபையால் வல்லமையால் எங்களை நிரப்பும் நல்ல பிதாவே, ஆமேன்.